இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களை, சோதனை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சோதனையை நம்மளால் சகிக்க முடிகிறதா என்பதுதான் நமக்கு என்ன செய்யணும்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா நான் சோதிக்கப்பட்டதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா நினைத்து கொண்டிருக்கலாம். ஆமேன். அழிந்து போகிற பொண்ணு அக்கினினாலே என்ன செய்யுமா? சோதிக்கப்படுமா. அதே போல் நம்முடைய விசுவாசமானது சில நேரம் சோதிக்கப்படும். யார்கிட்ட தெரியுமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிற விசுவாசம், அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை. ஆமென். அவரால் தான் இந்த பாடுகள் என்னை கடந்து வருகிறது என்று ஏனென்று சொன்னால் பிசாசானவன் நம்மளை சோதிக்க வரும்போது தேவனுடைய உத்தரவு பெற்று தான் நம்ம என்ன செய்யலாம் சோதிக்க வருகிறான். ஆனால் அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்னா விரும்புகிறார். அவர் சோதிக்கப்பட்டார். அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கும் உதவி செய்வார். உதவி செய்து அவருடைய நாமத்தை நம் மூலமாக மேம்படுத்த உதவி செய்வார். ஆமென்.